ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைசியான காடை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதோட 3 வரமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்திருக்கிறத அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. நம்ம காடையை சேர்த்துக்கலாம். காடையை சேர்க்கும் போது சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். காடை ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வேக விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் காடை வெந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து காடையை ஒரு ஆஃப் குக்கில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்த உடனே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் காடை நல்லா வேக விடுங்க. தயிர் நம்ம புளிப்புக்காக சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் தயிர் சேர்க்கும் போது காடை சீக்கிரமாக வெந்துடும். எல்லார் வீட்லேயும் இப்போ அதிகமாக நம்ம நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் மண்பானையில் சமைக்கும் பொழுது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காடை நல்லா வெந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.